19வது வசனம் படிங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19வது பக்கம் 28வது பக்கம். அல்லாமலும் உங்களில், நல்லா கவனிங்க, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். திரும்பி படிக்கிற பாரு. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியில் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். புரியுதா? திருப்பி சொல்றேன் பாரு. படி யாராவது தமிழ. மத்தேயு 18:19 சத்தமா படி. ஆமா, இந்த காரியம் இங்க கவனி, இங்க கவனி, பார்வை இங்க பாரு, பார்வை வேற எங்க இருக்குது வந்ததுல இருந்து. இங்க பாரு, இங்க கவனி, முக்கியமான ஒரு மேட்ரு. அல்லாமலும் உங்களில் 2 பேர். யார் அந்த 2 பேர்? யாராவது சொல்லுவாங்களா? வெரி குட். அல்லாமலும் உங்களில் 2 பேர். 2 பேர் தான் சொல்றாரு. அந்த 2 பேர்ல இருந்து எவ்வளவு பேர் வந்துக்கிறான்? கோடிக்கணக்கான ஜனங்க வந்துட்டோம். எல்லாம் அந்த 2 பேர்ல இருந்து வந்தவங்க தான். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும், இந்த கவனிங்க, தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியமோ, அது சின்ன காரியமோ அது பெரிய காரியமோ, எந்த காரியம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ எந்த காரியத்தையும் போட்டுக்கலாம். அதில் சில காரியம்லாம் இல்லைனாக்கா எந்த காரியம் சொல்ல மாட்டாங்க. எந்த காரியம்னா எந்த காரியமும் தான். அப்போ அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை ஆகிலும், எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால், பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால், எனக்கு 2 பேர் வேணும். 2 பாய்ஸ் முன்னாடி வந்து, ஏய் நீ 2 பேர் வாடா, நீ ஃப்ரண்ட்ல 2 பேர் வா, நீ அவனா 2 பேர் வா, அவனா ஏய் ஏய் சத்தம் போடாத, அப்படியே சத்தம் போடாத, அப்படியே 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 இரு. அதே மாதிரி கேர்ள்ஸ் 2 பேர் வந்து முன்னாடி இல்லை வா, 2 பேர். இங்க பாரு, இந்த வசனம் என்ன வேணுங்க? மத்தேயு 18:19. அல்லாமலும் உங்களில் 2 பேர். அந்த 2 பேர் யாருன்னு சொன்னீங்க? ஆதாம் ஏவாளும். அது ஒரு ஆதாம் ஏவாளு. இது வந்து பிதா இயேசு. நல்ல கவனி, அது ஆதாம் ஏவாளு, இது பிதா இயேசு. இங்க என்ன பட்சம்? அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும், இது மாதிரி எந்த காரியத்தை குறித்தாகிலும், எது ஒண்ணா, எந்த காரியம்னாக்கா அது எது ஒண்ணா போட்டுக்கலாம். நீ எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனி, 2 பேர், உங்களில் 2 பேர். நெட்டியாகிறது ஆதாமு, குட்டியாகிறது ஏவாள். கரெக்டா? நெட்டியாகிறது பிதா, குட்டியாகிறது இயேசு.
தேவன் பெரிய, இவர் வந்து பிதா, இவர் வந்து குமாரன். அது அது கரெக்டா 2 பேர் செலக்டா வந்துக்கிறாங்க பாருங்க. அல்லேலூயா. இப்போ கெட்ட காரியத்திலோ ஒருமனப்பட்டிருந்தா 2 பேர் கெட்ட காரியத்துல. இது கவனி, அந்த ஆதாமும் இந்த ஏவாள் என்ன பண்ணா, பிசாசிட்ட போய் நன்மை தீமை கனியை சாப்பிட்டா, எடுத்து போய் புருஷனுக்கும் கொடுத்தா, அவனும் சாப்பிட்டான். 2 பேர் ஒருமனப்பட்டாங்களா? 2 பேர் நன்மை தீமை ஒரு மனம். நானும் நன்மை தீமை, நீயும் நன்மை தீமை, நானும் நன்மை தீமை, நீயும் நன்மை தீமை. செட்டு நல்லா ஒருமனப்பட்டாங்க. 2 பேர் சேர்ந்தாக்கா அவங்க 2 பேரும் முழு உலகத்துக்கு அதை கடத்தணும். நல்லா கவனிக்கலாம், முக்கியமான விஷயம். செக்குலர் நாலேஜ் காலேஜில் கூட இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் சயின்ஸு, இன்ஜினியரிங்கு, டாக்டரு, அதெல்லாம் சயின்டிஸ்ட், என்னது விஞ்ஞானம், அது இது சொல்லி இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஆதாமும் நன்மத்தை அறியத்தக்க கனி, ஏவாளும் நன்மத்தை அறியத்த 2 பேர் ஒருமனப்பட்டு இவங்க 2 பேர் சேர்ந்து முழு உலகத்துக்கு அந்த நன்மத்தையுமே கடத்தணும். இன்னைக்கு வரையும் கடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருமனப்பட்டு அவங்க நினைச்சது கண்டிப்பா நிறைவேறும். எதை நினைச்சாலும் நிறைவேறும். நன்மத்தையுமா கனியை சாப்பிட்டா என்ன நிறைவேறும்? பாவமோ மரணம் நிறைவேற்றா இல்லையா? அந்த பாவத்தில் வியாதி நிறைவேற்றா, சாபம் நிறைவேற்றா, தரித்திரம், அவமானம், வெக்கம், எந்த கெட்ட காரியம் அவங்களால செய்ய முடியும். நன்மத்தையமை பிசாசு வார்த்தை கேட்கறது, நன்மத்தையமை சாப்பிட்றது, புருஷனுக்கும் கொடுக்குறது. 2 பேரும் சேர்ந்து உலகமுள்ள முழு உலகத்தை அதை கடத்துறது, ஒரு ஆள் பாய்க்கூடாம. அதான் திருப்பி படிக்க அந்த வசந்த அல்லாமலும் மத்திய 18 அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியம், என்ன வேண்டிட்டாங்க தள்ளில தம்பி, டக்கு டக்கு, எந்த காரியத்தை குறித்து அவங்க ஒருமனப்பட்டாங்க? ஆதாம் ஏவாளாம் பிசாசு வார்த்தை கேட்டு பிசாசு கனியை புசித்து புருஷனும் புசித்து உலகமுள்ள, அதான் ஒரு ஆள் விட்டா கூட ஒர்க் அவுட் ஆகாது. முழு உலகத்தா ஒரு மனமாக்குறாங்க. நாங்களும் கெட்டு அவனும் கெட்டு உலகத்தையும் கெடுக்க போறோம்னு சொல்லி முழு உலகத்துல ஒரு மனமாக்குறாங்க. நிறைவேற்றே இல்லை அந்த காரியம். இன்னைக்கு வெளியே நிறைவேற்றாப்பா. இன்னைக்கு கூட இந்த பக்கம் வண்டியில் போனேன், ஒரு டெட் பாடி பாடையில் தூக்கி போறேன். அது பார்க்கும்போதே நினைச்சினேன், ஏவாள் ஆதாம் செய்த பாவத்தில் எங்கேயோ இருக்கிறவங்க இன்னைக்கு சேர்த்து அடக்க மாட்டதுக்கு கூட்டு போறாங்க. மரணம் நிறைவேற்றா இல்லையா? கொஞ்ச தூரம் தள்ளி போனா ஆம்புலன்ஸ், ஒரு ஆம்புலன்ஸ் போச்சு. எமர்ஜென்சி வார்டு. எவனோ ஆதாம் ஏவாள் செய்தனால வியாதி வந்துச்சு. இப்படி போற இடத்துலலாம் பிரச்சனை. அப்போ அவங்க ஒருமனப்பட்டாங்க, ஆதாம் ஏவாளும். பாவமும் மரணமும். ஆதாம் ஏவாள், நான் நன்மை தீமை குடிக்கிற சேட்டா, சாரி மனிதனை சேட்டா இருந்தா விட மலையாள சேட்டா, நீயும் நன்மை தீமை கடி சாப்பிடுது, சரி அப்படின்னு 2 பேரும் சாப்பிட்டாங்க. உலகத்தை கூட. அப்போ பாவமும் மரணமும் நிறைவேறுது. இது ஒரு பாட்டு. நல்லா கேளு. இந்த பாட்டு ஒருமனப்பட்டாளா? இப்ப எந்த பாட்டுக்கு வரும்? இவன் பிதா மணிமாறன், செல்வராஜ் குமாரன். இங்க கவனி, என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல. அப்போ பிதாவாகிய தேவன் நன்மத்தை மறிய ஜீவன் உள்ளவரா? அவர் ஜீவ வச்சதுங்க நீ. இங்க கவனி, இவன் குமாரன், இவனும் ஜீவ வச்சதுங்க நீ. 2 பேர் ஜீவத்தை 2 பேர். அவங்க எப்படி நன்மை தேவை சேர்த்து உலகமுள்ளா நன்மை தேவை கொடுத்து எல்லா கட்டக்காரம் எந்த காரியம் நிறைவேற்ற அவரு. என்ன நடி ஐவு வேலை. சோதம் குமார பட்டன் ஆகிக்கணுமா? நோவா காலத்தில் உலகத்தையே ஆகிக்கணுமா? பாம்பு போடணுமா? கொள்ளை நோய் அனுப்பலாமா? திரளலாமா? கொல்லாமா? ஆயிக்கலாமா? எதையும் தேவையில்ல. அவங்களால எதையும் செய்ய முடியும். சாதாரண மனிதர் 2 பேரை சீரியஸா சொல்றேன், உதாரணம் இல்லை. அவங்க 2 பேரால் உலகத்தையே அழிக்க முடியும். நன்மை தேவைக்கு 2 பேருக்கு உலகத்தை கருத்தா. இவன் பிதா, என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல இவனும் ஜீவனுடைய. 2 பேரும் சேர்ந்து பிதாவும் முழு உலகத்துக்கு ஜீவனை கொடுக்குறாங்க. அவங்க எப்படி நன்மை தேவையை சாப்பிட்டு முழு உலகத்துக்கு நன்மை தேவை உலகத்தையே அழிச்சாங்களோ, அது போல பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய ஜீவரத்துக்கு முழு உலகத்துக்கு கொடுக்குறாங்க. குத்தாங்களா இல்லையா? சிலுவையில பிதாவே இவர்களுக்கு பண்டியம் என்று சொல்லி ஜீவரத்தத்தை கொடுக்குறான். பிதாவாய் நித்திய கிருபை. 2 பேரும் சேர்த்து ஒருமனப்பட்டு முழு உலகத்துக்கு ஜீவனை கொடுத்தாங்க.
இப்போ அவங்களோட டார்கெட் என்ன? பிதாவுக்கு பாவத்தையும் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயிக்கணும். எந்த காரியமானாலும் சரி, அது பாவத்தையும் தெரியும், பாதாளமானாலும் சரி, அது தரித்திரமானாலும் சரி, அது வியாதியா இருந்தாலும் எதையும் ஜெயிச்சு காட்டணும். நிரூபிச்சாங்களா இல்லையா? கையை தட்டு இல்லையா? நல்லா கவனி. இதான் இப்போ நீ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி நன்மத்தேம காட்டி உலகம் உள்ள அழிவேலை செஞ்சு பாதாளத்துக்கு போக போறியா? பிதா இயேசு போல ஜீவன் உள்ளவனா மாறி அந்த ஜீவ உலகம் ஃபுல்லா கொடுத்து நல்ல காரியத்துக்கு உலக பரலோகத்துக்கு போக போறியா? எந்த சைடு நீங்க எந்த சைடு? பிதா இயேசு சைடா ஆதாம் ஏவாள் சைடா? அப்போ பிதாவாகி தேவன் ஜீவ சொர்ற ஜீவரத்தம், குமாரன் ஜீவ சொர்ற ஜீவரத்தம். பிதாவாகி தேவன் நன்மத்தையும் அறியத்தக்க கனி இல்ல. இயேசு நன்மத்தையும் அறியது. இயேசு நானே வழிய சத்தியமா? அந்த ஜீவன்ல தேவ நீதிட்டு உடித்தது. அந்த ஜீவ பிதாவை வாழ்ந்த சகல் இச்சிக்கப்பட சகல தோப்பு தொரவு. ஐயா பொண்ணு கிடைக்குமா? நல்ல பொண்ணு கிடைக்குமா? அப்படியே அழகான பொண்ணு கிடைக்குமா? சூப்பரான பொண்ணு கிடைக்கும். அல்லேலூயா. யோசேப்பு எகிப்திலே சாப்நாத்துன்னு ஒரு பெண்ணு, அழகான பெண்ணு. படிச்சு பாருங்க. ஒரு ராஜா எகிப்து அதிபதியே நல்ல ஒரு அழகான பெண்ணை யோசேப்புக்கு கட்டி வச்சான். எதுக்கு சொல்றேன்னா, இயேசுகிட்ட அதெல்லாம் கிடைக்காதுன்னு நினைக்கிறாங்க. அழகான மாப்பிள்ளை வேணுமா? சூப்பர் எக்ஸலண்ட் மாப்பிள்ளை யோசேப்பு. அவன் பேர் என்ன? ரெபேக்காலுக்கு, ஈஷாக்கு. இந்த மாதிரி எல்லாமே எக்ஸலண்டாவே கிடைக்கும். தோப்பு துறவு வீடு வாசல் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்குத்தத்தம் ஆகுது. அப்போ பிதாவும் இயேசுவும் அந்த ஜீவரத்தத்தை தேவனுக்கு முழு உலகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே ஒரு ஆள் குத்திட்டே 24 மணி நேரம் ஒருமனப்படுறாங்க. ஆனால் எல்லாமே சாதிக்க முடியுது அவரால், பிதாவால் இயேசுவால். அந்த ஜீவரத்தை உங்க கையில் குத்துக்கிறாரு. யோகிக்கிறாங்க பாரு, நன்மத்தையும் அறியத்தக்க கனி, நன்மத்தையும் அறியத்தக்க கனி. ஓடுறாங்க, உழைக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, காசு இருக்குது, பணம் இருக்குது. ஆனாலும் பிசாசு ஓழையில. கோடி கோடியா பணம் இருக்குது, சில பேர் பணம் இல்லை, சில படிச்சிருக்காங்க. ஆனால் நன்மத்தையிலே இருக்கிறான். வாழ்க்கை ஃபுல்லா பிசாசோடு போராடி 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 கட்சியில் இயேசுவே ஏற்றுக்காம அப்படியே பாவத்திலே பாதாளத்திலையும் போயிடுறாங்க. இந்த கூட்டம் இயேசு ஏற்றுக்கொள்ளாத கூட்டம். இந்த பிதா இயேசு ஜீவரத்தத்தை கொடுத்த தேவன் தனக்கு முழு கொடுத்து 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 எந்த காரியத்தையும் சாதித்து காட்டுறாங்க. அல்லேலூயா. அதனால தான் நீங்க கிறிஸ்து தேவன் நன்மை தீமைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். நன்மை தீமையில் தான் ஏற்பட்டாக்கா அது பிசாசோடு ஒருமனப்படுற எந்த கெட்ட காரியம் உங்களால் செய்யணும். தற்கொலையே பண்ணிக்கலாம். மனுஷன் தற்கொலையே பண்ணிக்கிறான் பாருங்க. இன்னொருத்தனையும் அழிக்கிறான். மனுஷன் கொலை பாருங்க. கிறிஸ்துவோட கொள்ளதான் செத்து போனவங்க கூட உயிர் வெட்டியிருக்கிறார் இயேசு. அவர் உயிர்த்ததுல ஐயா லாசரு செத்து போ இந்த காரியம் முடியுமா? ஐயா செத்து போனவங்க உயிரோடு எழுப்பினார் இயேசு. பிசாசு உயிரோடு இருக்கிறவன சாகடிக்கிறான்னாக்கா இயேசு செத்து போன உயிரோடு எழுப்புறாரு. நான் ஒரு உதாரணம் சொன்னேன். அப்போ செத்து போனவனே உயிரோடு எழுப்புறான்னா மற்ற காரியெல்லாம் முடியுமா? முடியாதா? எல்லாமே முடியும் கிறிஸ்துக்குள்ள இருந்தா. அல்லேலூயா. அப்போ இந்த கூட்டத்தில் சேர்றவன் தான் பரலோக ராஜ்யத்தை பூமியிலும் பரலோகத்தை அடைவான். இந்த கூட்டத்திலே நான் இருப்பேன். வானப்பா எல்லாரும் நன்மத்தை மேல போறாங்க, நானும் நன்மத்தை மேல போறான்னா 2 பேர் ஒருமனப்பட்டு கணவனும் மனைவன் நன்மத்தையுமே. எங்க அப்பா ராமேசு, எங்க அம்மா ராணியம்மா. நன்மத்தையுமே ஆதாம் ஏவாளு. உங்க அப்பா அவங்க அம்மா யாரும் நினைக்காது. எங்க கவலை இங்க இருக்கிற உங்க அப்பா அவங்க அம்மா ஒரு நன்மத்தையுமே எல்லா கெட்ட வேலையும் நடக்கும். வாடு பிசாசு ஜீவ விச்சத்துக்கு நீ தேவன் தனக்கு முழு உலகம் கொடுத்தா எந்த காரியம் நடக்கும். போய் உட்காருங்க போங்க. அல்லேலூயா. அப்போ 2 மாடல் இருக்குது. அப்ப இங்க படிங்க மத்தேயு 18:19. அல்லாமலும் உங்களில் 2 பேர். அந்த வசனம் தெரியுங்க எல்லாரும். மத்தேயு 18:19. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால். இங்க கவனி, பூமியிலே பிதாவும் இயேசுவும். இங்க கவனி, பிதா ஜீவன்ல தேவ நீதி இயேசு சாவண்ட வாக்குத்தத்தமே இருக்குது.
நன்மை தீமையில எல்லா கெட்ட காரியமும் இருக்குது. அதுல போய் அதை போய் ஒருமனப்பட்டு நீ கெட்டு, உன் குடும்பம் கெட்டு, சமுதாயம் கெட்டு, உன் நிமித்த பூமி சபிக்கப்பட்டிருக்கோம், முள்ளங்குறுக்கும் முளைப்பிக்கும். நீ இயேசு ஏற்றுக்கொண்டு ஜீவரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா உன் நிமித்தம் பூமி, நீ உலகத்துக்கு ஒளி, பூமிக்கு ஆசீர்வாதம். பாவுண்டு மன்னவோடு பசுத்தாய் ஊற்றப்படும். தேவதூர் கண்டிப்பா வந்துருவான். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் ஒரு ஆள் பாய் கூட விட்டுவாரு. நிம்மதியா தூங்க, கான்பிடன்ஸா இருப்ப. காற்றே புயலே இறையாதே அவர்கள் பற்று அமைதாயிடும். செங்கடலே கடல் தாழ வெளியிடும். யோர்தான் பின்னிட்டு போ, எரிகோ மடமடையும். கோலியாத்து பொத்துன்னு வந்துருவான். எல்லாமே சும்மா ராஜாத்தி. 120 நாடுகளுக்கு நான் தான் ராஜாத்தி. எத்தனையோ பெண்களை, அழகான பெண்களை செலக்ட் பண்ணி கொண்டு வந்து விட்டாங்களாம். ராஜாத்தி கூலா இருக்கிறா. என்ன இருந்தாலும் ஆகாச ராஜா எனக்கு தான். லாட்டரி சீட்டு கதை தெரியுமா? இந்த கதை லாட்டரி சீட் தெரியுமா? நாங்கெல்லாம் லாட்டரி சீட் வியாபாரம் பண்ண கொடுப்போம். எங்கள் அப்பா ஒரு வாட்டி லாட்டரி சீட் வியாபாரம் எல்லாம் பண்ணியிருந்தார். அப்பெல்லாம் ஏற்று தெரியாது எங்களுக்கு. லாட்டரி சீட்டெல்லாம் விற்க வச்சாரு எங்கள் அப்பா. எங்க தம்பி சொல்லுவான், சும்மாங்கிற ஒரு ஆளுக்கு தமிழ்நாடு முதல் பரிசு 20 லட்சம். அப்பெல்லாம் 20 லட்சம் அது அதிகம். 10 ரூபா ஒரு டிக்கெட்டு. எங்க கவனி, 20 லட்சம் ரூபாய் டிக்கெட்டு. 15ஆம் தேதி, ஆகஸ்ட் 15ஆம் தேதி குழுக்கள் போட்டு 2 மாதம் முன்னே அந்த டிக்கெட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணுவாங்க. இப்போ கண்ணாடி வந்து அந்த லாட்டரி டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டாரு. எவ்வளோ பேர் அதில் அழிச்சு போட்டாங்க லாட்டரி டிக்கெட் வாங்கி. இங்கே கேளு, இந்த மட்டும் சொல்கிறேன். 20 லட்சம் ரூபாய் பரிசு. குழுக்கள் எப்போ விட மார்ச் ஏப்ரல் 5ஆம் தேதி குழுக்கள்னு வச்சுக்கோ. அந்த டிக்கெட் வாங்கணும், லட்சக்கணக்கான பேர் வாங்கினோம். இந்த லட்சக்கணக்கான பேர் அந்த அடுத்த மாதம் 10ஆம் தேதி வெளியில் கற்பனையிலே பதிர்ப்பானா. இந்த 20 லட்சம் ரூபாய் எனக்கு வித்துட்டாக்கா நான் கார் வாங்குவேன், பங்களா வீட்டை வாங்க, இப்படி தான் போதை மாதிரியே இருப்பானா. எத்தனை பேர் இங்க கவனி, எத்தனை பேர்? லட்சக்கணக்கான பேர். தமிழ்நாடு பொங்கல் சிறப்பு பரிசு, முதல் பரிசு 20 லட்சம். 10 ரூபாய் டிக்கெட் சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லாக சேல்ஸ் ஆயிடுச்சு. அத்தனை லட்சம் பேரும் அந்த குழுக்கள் நாள் வரைக்கும் கற்பனை கோட்டை கட்டிக்கிது. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், போதை மாதிரி இருக்கும். கவலெல்லாம் வந்துடுவான், பாக்கெட்டில் வச்சுட்டு இருப்பான். பாக்கெட் எடுத்து பார்த்துக்குவான். நமக்கு போது 1 லட்சம் 20 லட்சம் இருந்தா என்னன்னு அப்படியே போதமே. அப்புறம் அந்த குழுக்கள் நாள் வந்து பாரு, வந்ததுமே அன்னைக்கு காலையில் எடுத்துன்னு வருவான். 10-20 நாளா கற்பனை கோட்டை கட்டி என்ன போய் பார்த்தா சேலத்தில் முதல் பரிசு ஆட்டோ டிரைவருக்கு விழுந்ததுன்னு போட்டுருவான். கபி எல்லாம் போச்சா, அத்தனை கற்பனை கோட்டையும் போயிடுச்சு. அந்த மாதிரி ஆகாஷ் ராஜா 120 நாடுகளில் அழகான பெண்கள், கிட்டத்தட்ட 100 கணக்கான அத்தனை பெண்களை வச்சு 6 மாசமா அவர்களை செலக்ட் பண்ணி அதுல ஒரு பெண்ணை தான் செலக்ட் பண்ணான். அத்தனை 100 கணக்கான பெண்களும் என்ன கற்பனை கட்டியிருப்பாங்க? ஆகாஷ் ராஜா எனக்கு தான் கிடைக்கணும், 120 நாடுகளுக்கு ராஜா. எப்படிப்பட்ட அரண்மனை, எப்படிப்பட்ட சொகுசு வாழ்க்கை, எப்படிப்பட்ட சொகுசு பங்களா, எப்படிப்பட்ட சொகுசு பெட்டு, என்னென்ன அனுபவிக்கலாம். அப்படி 100 கணக்கான பெண்கள், அழகான பெண்களை செலக்ட் பண்ணி நீங்க பச்சு பாருங்க. எஸ்ஆர் புத்தகத்தை 6 மாசமா அவங்களை சுத்திகரிப்புலாம் பண்ணிக்கிற. அதுல எஸ்ஆர் ஒருத்தி. இங்க கவனி, எஸ்ஆர் எப்படி அப்படியே எனக்கு எல்லா பெண்களும் விதவிதமா ட்ரெஸ் பண்றது, விதவிதமா லிப்டிக் போடுறது, ரொம்ப இதாகி ஒருத்தி மேல ஒரு லிப்டிக் கீழே ஒரு லிப்டிக் போடுறது. எப்படியாவது ராஜா மழங்கி எனக்கு எங்க செங்கோல் எனக்கு நீட்டு நான் தான் செலக்ட் ஆகணும். அத்தனை பெண்களும் நினைச்சிருப்பாங்களா, நினைச்சிக்க மாட்டாங்களா? என்ன நினைப்பு, சாதாரண ஒரு நாடு 2 நாடு இல்லை, 120 நாடு. ராஜாக்கு சக்கரவர்த்திக்கு மனைவியா போனா எவ்வளவு பெரிய சிலாக்கியம். அதுல எஸ் ராஜாத்தி ஒருத்தி. ஆனா செலக்ட் ஆனது யார் தெரியுமா? யாரு? எஸ்தர். எப்படி செலக்ட் ஆனா? 17 இருப்பானா, எனக்கு கிடைப்பானா ஆகாசரி. எதுக்கு சொல்றேன் இந்த வசனத்துக்கு? அதுக்கு சம்மந்தம். ஒருமனப்பட்டிருந்தால் எஸ்தர் தேவனை அறிந்தவள், யூத பெண். ஆகாஸ்வே ராஜா எனக்கு தான் தேவன் கணக்கு. இங்க கவனி, ஆகாஸ்வே ராஜா எனக்கு தான் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலக ஒரு ஆள் பாய்க்கூடாம இந்த ஆகாஷ் ராஜாவுடைய திருமண ஆசீர்வாதத்தை தேவனுக்கு செலுத்துறேன். ஆதாம் முழு ஒரு ஆள் பாய்க்கூடாம செலுத்துறேன். ஒரு பிசாசும் அந்த திருமண ஆசீர்வாதத்தை தடுக்க முடியல. ஒரு மனம் படுறா, அது தேவ சித்தம். ஆகாஷ் அரண்மனைக்கு யோத குலத்தை காப்பாற்றணும். அதனால ஒரு மனம் முதல்ல தேவனுக்கு செலுத்து.
ஆதாம் வந்து முழு உலகம் செலுத்து. நல்ல திருமண வாழ்க்கை அமையும். திருமண ஆசீர்வாதம் தேவனால் கொடுக்கப்பட்டது. இந்த நன்மத்தை மாதிரியே தகுகிற மற்ற பெண்கள் எல்லாம் அது இருமணம். நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதா, எனக்கு வருமா உனக்கு வருமா, அது வந்து பிசாசு குணம். கட்சியில் நடக்கவே நடக்காது. திருமணமே பலவிதமான தடைகள் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. அதனால பிதாவாகிய தேவனும் இயேசுவும் எந்த ஒரு காரியத்தை தேவன் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுப்பான். எந்த காரியத்தை குறித்தாலும், அது திருமண காரியமோ, அது வீடு வாங்குற காரியமோ, அது வேலை காரியமோ, தேவனுக்கு செலுத்து. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு செலுத்து. பதில் தப்பாது, அது நிச்சயமாய் நிறைவேறும். கடைசியா படிச்சு வாசி முடிப்போம். மத்தேயு 18:19 படிக்க. பரலோகத்தில் கேட்பது அது அவர்களுக்கு உண்டாகும். இங்க கவனி, உண்டாகும். உண்டாகுமா? இங்க கவனி கவனி. உண்டாகுமா உண்டாகாதா, நடக்குமா நடக்காதா, அது வந்து இருமணம். கண்டிப்பா நடக்காது. நடக்கும். ஏன்னா தேவனுக்கு செலுத்தி இருக்கிறேன். ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு செலுத்துறதுனால தடையே கிடையாது. கண்டிப்பா நிறைவேறும். நல்ல காரியம். கெட்ட காரியம் பாரு, அதை தேவன் தரக்கூட அதுவும் கண்டிப்பா நிறைவேறும். கெட்டதும் கண்டிப்பா நிறைவேறும், நல்லதும் கண்டிப்பா நிறைவேறும். ஆனா தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்கணும் அந்த காரியத்தை. நல்லதும் நடக்காது, கெட்டதும் நடக்காது. எதுவுமே நல்லதும் நடக்காது, கெட்டதும் சீக்கிரம் நடக்காது. இருமணம் உள்ளவன் அது நீடிச்சு போயிட்டே இருக்கும். நடந்தாலும் நடக்கும், நடக்காது அப்படி இருக்காத. கண்டிப்பா நடக்கும். வாக்கு தத்துவம் தேவ நீதிட்டு உழித்ததல். தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு கண்டிப்பா நான் பரலோகம் போய்வேன், கேரண்டி. இயேசு ஸ்ரீவன் பரிபூர்ண தேவனை தேவனுக்கு தந்த ஆதாம் முழு உலகம் சொந்த. கண்டிப்பா எனக்கு வாக்கு தத்துவம் நிறைவேறும். கண்டிப்பா திருமண வாழ்க்கை எதிர்காலம் நல்லா இருக்கும். கண்டிப்பா தரித்திரம் நீங்க ஐஸ்வர்யம் வரும், சாப்பிட்டு நீங்க ஆசீர்வாதம், வியாதி நீங்க சுகம் வரும். கையத்தட்ட அல்லேலூயா. சரி, கட்சியில என்ன பொறுப்பு? இயேசுதான் பொறுப்பு. அந்த 38 வியாதிக்கு எனக்கு சுகம் கிடைக்குமா, சுகம் கிடைக்குமா, சுகம் கிடைக்குமா, சுகம் கிடைக்குமா, கட்சியில் கிடைக்கவே இல்லை. இயேசு வந்தார். அவனுக்கு சுகத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உடனே பசுத்தாய் உடனே ஹீலிங் ஆயிட்டான். லேகோட் பிசாசு பேச்சு கிறிஸ்துவ தேவன் தனக்கு உடனே அசுத்தாய் போய் அவனுக்கு நிறைவேறி போச்சு. திமிர்வாதக்காரன் எல்லாருக்கும் இயேசு தேவ நீதி உயிர் தேவன் தனக்கு முழு கொடுத்து 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 நல்ல நல்ல காரியத்தை நிறைவேற்றி கொடுக்குறார். குட்டுக்கட்டு திறக்குமா? நான் கண்ணை பாப்பனா எங்க பாக்க? இயேசு வர ஜீவ கண்ணை தேவன் தனக்கு ஆதம் கண்டு தந்துக்குது. செவிட்டு காது ஜீவ காத தேவன் தனக்கு முழு காது தந்துக்குது. அப்போ எந்த ஒரு காரியத்தையும் தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஒருமனப்பட்டு விட்டாய், அது கண்டிப்பா நிறைவேறித்தான் ஆகும். அதனால்தான் ஜீவன் உள்ளவளா மாறு. அந்த ஜீவன்ல தேவ நீதிக்கு உயிர்த்து இருக்குது. ரெண்டாவது தேவனுக்கு செலுத்து. ஆதாம் வந்து முழு உலகத்தை செலுத்து. அது பரலோகத்தில் பிதாவின அது உனக்கு உண்டாகியே தீரும். அதான் ஒருமனப்படுறது. ஜாமலமா சக்சஸ்ஃபுல் லைஃப், ஹவு டு டு மிராக்கிள் மினிஸ்ட்ரி, ஹவு டு டு சக்சஸ் மினிஸ்ட்ரின்னு பதில் இருக்கும்போது நிறைய செய்தி போட்டுக்கிறேன். பழைய செய்தியெல்லாம் போய் பாருங்க. ஹவு டு டு சக்சஸ்ஃபுல் லைஃப். அதான் கிறிஸ்துவை பற்றி, கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்க. இல்லைங்க அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் நான் கிறிஸ்துவ ஒரே பகையை கஷ்டமாக்குறேன்னாக்கா ஒரு மணி ஒர்க் அவுட் ஆகுது. அந்த ஒரு ஆள் மூலமா பிசாசு எல்லாத்துக்கும் எடுத்து போடுவான். ஆனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கூட இடைவிடாம கூட எக்காந்து கூட சோர்ந்து போகாம கூட அது உனக்கு நிறைவேறும். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான மாலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கு நன்றி செலுத்துறோம். பயப்படாத, கலங்காத, திகையாது. எது நடக்குமோ எது நடக்காதோ கண்டிப்பா ஒன்று நடக்கும். ஏற்கனவே அம்மா வயதில் பாவத்தில் பிறந்துட்டு கண்டிப்பா உனக்கு அழிவு நாசம் மோசம் நடக்கும். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தால் நான் துர்குணத்தில் உருவாயிருக்கிறேன். ஏன்னா அதை தேவன் தனக்கு உலகத்து காட்டுறேன். கண்டிப்பா என் எதிர்காலம் மோசமாக தான் இருக்கும். பிசாசு திருடுவான், கொல்லுவான், அழிப்பான். இப்போ நான் இயேசுகிட்ட வந்து பாவத்துக்கு பரிகாரம் தேவ நீதி ஜீவ விஷயத்துக்கு நீ புசித்து இருக்கிறேன். அதை தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுக்குறேன். பிசாசே என் வாழ்க்கையை நீ கெடுக்க முடியாது. என் வாழ்க்கையில நல்லது நிறைவேறியே தீரும். பாவத்தின் சம்பளம் மரணத்தை நீ கொடுக்குற. இயேசு தேவ நீதி சம்பளம் உயிர்த்தல கொடுக்குறாரு. அதை பிதா குமார் பசுத்தாக்கி செலுத்துறேன். ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு உணர்வுபூர்வம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். டெபிலிட்டி கேரண்டி என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக தான் இருக்கும். எஸ்ஸரை போல தான் இருக்கும், ஆபிரகாமை போல தான் இருக்கும், ஈசாக்கை போல தான் இருக்கும், தெபோராலை போல தான் இருக்கும், மோசேயை போல தான் இருக்கும், பவுலை போல தான் இருக்கும், தாவீதை போல தான் இருக்கும்.
கிறிஸ்து நான் ஏற்றுக்கொண்டேன், பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து விடுதலை, தேவ நீதிக்கு உயிர்த்தலை ஏற்றுக்கொண்டேன், அதை பிதா குமார் பசுத்தாய்க்கு செலுத்துறேன், முழு உலகம் சபிக்குள் ஆஸ்வதிக்கிறேன், பகைகளுக்கு நன்மை செய்கிறேன், சத்துக்களை செய்ய துன்பப்படுத்தி ஜபம் பண்றேன், நன்மத்தையுமே டச் பண்றேன், நான் அதை விட்டுட்டேன். தேவி நீதிட்டு உயிர்த்தல் இயேசு தேவி நீதி உயிர்த்தலுமா இருக்கிறாரு, அவரே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கு. அந்த ஜீவன்ல தேவி நீதிட்டு உயிர்த்தல் இருக்குது, அதை பிதா குமார் பசுத்தாய் கொடுக்கிறேன், ஆதாம் வந்து முழு உலகம் கொடுக்கிறேன், இடைவிடாம கொடுக்கிறேன், எக்காலத்துக்கு சோர்ந்துவாக கொடுக்காம கொடுக்கிறேன். என்னை பயப்படுத்த முடியாது, என் முன்னேற்றத்தை தடுக்க உன்னால முடியாது. பிசாசு நீ ஐந்து போனாய், கிறிஸ்துவை வெறித்தனமா தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுக்கிறாங்க. பசுத்தாவிய பூமியில இந்த காரியம் உனக்கு உண்டாகும் சொன்னபடி நிறைவேற்ற தாய் இயேசுவ தேவன் தனக்கு உலகத்து கூட வெறித்தனமா பாவத்தை மரணத்தை காட்டி 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 வாய்நாளெல்லாம் பிசாசு திருட்டி கொண்டு ஆயிடுச்சு. ஆடு பாவத்தின் சம்பளம் மரணம், முடிவு பாதாளம். ஆதாமே சிந்தை உனக்கு மரணத்துக்கு கிறிஸ்துவ சிந்தியோ ஜீவனும் சமாதானம் ஆசுவாத ஐஸ்வர்யம் கொடுக்க சொல்லப்படுது. நாடே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவனில் வார்த்தையில் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆசுவாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி, பரலோக கனி கொடுத்து இந்த பூமியில வெற்றி வாழ்க்கை வாழ இந்த சத்தியத்தை கேட்கிற ஒரு நீ பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறதாய். பயப்படாத, கலங்காத, திகை சின்ன பாவமும் பெரிய பாவமும் மோசமான பாவமும் இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும். இயேசு சரியா சத்து வெளியே போடும். இயேசு சாப்பிட வாக்கு தத்துவத்தை பிதா குமார் பசுத்தாவிக்கும் ஆதாம் முழு உலகத்துக்கு வாழ்நாள்லாம் கூட இடைவிடா எக்காலம் கொடுக்கிற தாய். என் வாழ்க்கையில் எல்லா வாக்கு தத்துவங்கள் நிறைவு ஆசுவாத வெற்றி ஜெயம் உண்டாகட்டும். இந்த சத்தியத்தை உலகெங்கும் போய் பிரசவம் பண்ண ஆடுரே கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வாழ்நாள் வெளிப்பத்துக்க தாய். விசுவாசத்தை பசுத்தாய் தேவன் ஒரு பணிவிடை செய்து ஒரு மாபெரும் ஏப்பிலை கொண்டு வர இந்த சத்தியத்தை கேட்கிற ஒரு நீ பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்துல எல்லா ஜெபத்திலும் இருக்கிறோம். தேவனுடைய நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் வருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபை நடக்கும். ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது வந்து நிச்சயமாக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் லேபில் போங்க, என்னுடைய எல்லா செய்தியும் கேளுங்க. ஒரு சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர் ஒரு சேனல், அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கத்திர உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரணம் செய்தியில் கத்திர உங்களோட பேஜ் இருக்கிறார். கத்திரை கணம் பண்ணுங்கள், கத்திர காணிக்கை சேர்த்துங்கள். கத்திற்கு காணிக்கை சேர்த்து விருப்பம் வந்து கூகுள் பே நம்பர் 7335586648. காட் பிளஸ் யூ. கத்திர உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தி 23/3/2025 எஃப்ஜிசி வெள்ளூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கத்திர உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை குறைந்து ஒரு 100 பேருக்காக ஷேர் பண்ண. கத்திர உங்களை ஆஸ்வதிப்பார். என்னம்மா போயிட்டோம்மா.